உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தலைப்பு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு சொருகப்பட்ட ஆப்பு அப்படின்னு தான் வைக்கணும். அதை விட நீதிபதி கவாய் அவர்கள் கூடிய அந்த இடஒதுக்கீட்டின் மீதான ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படிங்கிறதால அதை தலைப்பா கொடுத்திருக்கேன். பட் செந்தில் பாலாஜி விஷயத்தையும் இதுல நாம பேச போறோம். செந்தில் பாலாஜிக்கு இதை விட கூறா ஆப்ப சொருவியாச்சு அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் நம்ம பேச போறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குட்டி கதை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளோட கற்பனையில வந்த கதையோட ஒரு உண்மை கதை அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி சொல்ல போறோம். அப்பதான் இந்த கதை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது நம்ம ராஜராஜ சோழன், ஒரிஜினல் ராஜராஜ சோழன், நம்ம திராவிட திருவாளர்கள் மாதிரி திருட்டு ராஜராஜ சோழன்கள் கிடையாது. இவரு ராஜராஜ சோழன், அவர் பையன் ராஜேந்திர சோழன் உருட்டிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கிடையாது. உண்மையான ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டினார். இந்த பெரிய கோவிலை கட்டின உடனேயே அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாருக்கும் இந்த கோவில்ல பங்கு இருக்கணும், அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கோவில் முழுக்க விளக்குகள் அப்படிங்கிறத பொருத்தினாரு. மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்க எல்லாருக்கும் இதுல ஒவ்வொரு விளக்கு, உங்களோட பங்கா நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த விளக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு எண்ணெயை கொண்டு வந்து விளக்கை ஏத்தி இந்த விளக்கை அணையாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்காது, அதுக்காக உங்களுக்கு ஆடு மாடை நான் இலவசமா தரேன் அப்படின்னு சொல்லி ஆடு மாடை எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டாரு. இது அப்படியே மக்கள் அந்த ஆடு மாடை வித்து அவங்க சம்பாதிச்சது போக மீதி பால் வித்த பணத்துல, ஆடு வித்த பணத்துல எண்ணெய் வாங்கி கோவிலுக்கு தொடர்ச்சியா தீபம் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மன்னர் கோவிலுக்கு வரும்போது ஒரு விளக்கு மட்டும் எரியல. என்னடா ஒரு விளக்கு எரியவே இல்லையே, என்னடா இது அப்படின்னு கேட்டா அங்க உள்ள காவலர்கள் இந்த விளக்கு ஒரு 8 நாளா எரியல, என்னன்னு தெரியல அப்படின்னதும் மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. இது யாருக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எலும்பத்தூர் மாராயன் அப்படிங்கிற நபருக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு அப்படின்னது. உடனே மாராயன் வீட்டுக்கு மன்னரே படைகளை வீரர்களை கூப்பிட்டு நேரா போயிட்டாரு. மாராயனை கூப்பிட்டுருக்காரு. மாராயன் மனைவி வெளில வந்திருக்காங்க, ஒரு குழந்தைய எலும்புந்தோலுமா கை குழந்தைய தூக்கிட்டு. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க, இது சிவனோட குத்தமாயிடாதா, தெய்வ குத்தமாயிடாதா, அரச துரோகம் இல்லையா நீ பண்றது, ஏன் விளக்கேத்தாம வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெண்மணி மாராயனோட மனைவி சொல்லியிருக்காங்க, விலகுனால் அவங்க பேரு, மன்னா போன மாசம் வந்த வெள்ளத்துல காவேரி ஆத்தோட நீங்க கொடுத்த ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எப்படியாவது ஆடு மாடை காப்பாத்திடணும்னு என் புருஷனும் தண்ணியில குதிச்சு அவரும் செத்து போயிட்டாரு, எனக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை மன்னா, என்ன போன மாசமே இறந்துட்டாரு அப்படிங்கிற, அப்புறம் 7 நாளா தான் விளக்கேறியில, இத்தனை நாள் எப்படி விளக்கேத்தின அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோட தாய்ப்பாலை வித்தேன் மன்னா, பக்கத்து வீட்டுல ஒரு பணக்கார குடும்பம் இருக்கு, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்ல, அதனால என்னோட தாய்ப்பாலை என் பிள்ளைக்கு கொடுக்காம அந்த பிள்ளைக்கு கொடுத்து அதன் மூலமா வர்ற காசுலதான் போன வாரம் வரைக்கும் விளக்கு ஏத்தினேன். இப்ப நானும் பசி பட்டினி கிடக்கிறதால பால் வத்தி போச்சு மன்னா, இனிமே என்னால விளக்கு ஏத்த முடியல மன்னா அப்படின்னு கதறி எழுதிருக்கா. தாய்ப்பாலால விளக்கேத்திய ஒரு தெய்வீக மங்கை அப்படின்னு சிலாகிச்சு போன அமைச்சர் ராஜராஜ சோழன் உடனே அந்த பெண்ணுக்கு அரண்மனையிலேயே வேலை கொடுத்து எலும்புந்தோலுமா இருந்த அந்த குழந்தைய ஊட்டச்சத்து கொடுத்து ஆளாக்கி அந்த குழந்தையும் அரண்மனை குழந்தையாவே வளரும் அப்படின்னு உத்தரவிட்டவர் ராஜராஜ சோழன். இதோட சேர்ந்து ஒரு குட்டி கதை நம்ம திராவிட ராஜராஜ சோழனுக்கு. அதாவது 1000 ரூபாய் கொடுத்ததாலதான் பெண்களோட வாழ்க்கை முன்னேறி இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க இலவச ஆடும் கறவை மாடும் கொடுத்ததாலதான் பெண்களோட வாழ்க்கை முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சீமான் இல்ல இல்ல இல்ல, நாங்க மக்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் போராட்டமா முன்னெடுக்கிறோம், அதனாலதான் வாழ்க்கை தர உயர்ந்திருக்கு அப்படின்னு 3 பேருக்கு சண்டையாகுது. சரி வா போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்துக்கு போயிருக்காங்க. பெரு வெள்ளம் மண் சரிவு ஏற்பட்டு இவங்க போன கார் விபத்துக்குள்ளாயிடுச்சு. 3 பேரும் இறங்கி நடந்து போறாங்க. சரியான மழை, தங்கறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. சரின்ட்டு தேடிக்கிடி பார்த்தா ஒரே ஒரு இடத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிருக்கு. அந்த குடிசைக்குள்ள போயிருக்காங்க. அந்த குடிசையில இருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில வந்திருக்காரு. என்னப்பா நீங்க 3 பேர் வந்துறீங்க அப்படின்னு கேட்டதும், இது மாதிரி வந்தோம், மழை வெள்ளத்துல மாட்டிக்கிட்டோம், இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கிறோம்னு 3 பேர் சொன்னதும், அந்த குடிசைவாசி என்ன சொல்லியிருக்காரு, என் வீட்டுல 3 பேர் தான் படுக்கலாம், ஏற்கனவே நான் ஒருத்தன் படுத்திருக்கேன், நீ 3 பேர் இருக்கீங்க, 2 பேர் வேணா உள்ள படுத்துங்க, ஒருத்தர் மாட்டு தொழுவத்துல போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சீமான் இருந்துட்டு,
மாட்டு தொழுவத்தெல்லாம் பெரிய மேட்ரா, நல்லா சின்ன பிள்ளையில மாட்டு தொழுவத்திலே தான் படுத்தேன், மாட்டு தொழுவத்திலே தான் வளர்ந்தேன், நான் படுத்துக்கிறேன், நீங்க போய் உள்ள படுத்துங்க அப்படின்னு இருக்காப்ல. ஒரு மணி நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தா வாசல்ல சீமான் நின்றுருக்காரு. என்ன அப்படின்னா, பா மாடு தொல்லை தாங்க முடியல, கொசு கடிச்சு அப்புது, ரொம்ப டார்ச்சலா இருக்கு, என்னால படுக்க முடியாது அப்படின்ன உடனே நான் உள்ள வந்து படுத்துக்கிறேன் இருக்காரு. உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பிறப்பாலேயே விவசாயி, ஆடு மாடெல்லாம் எனக்கு வந்து சகஜம், தொழுவத்துல படுக்கிறதெல்லாம் என்னோட வாழ்வியலோட கலந்தது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு 2 மணி நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. திரும்ப என்னன்னு இந்த கதவை திறந்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்றுருக்காரு. என்ன அப்படின்னா, மாடு மட்டும் இருந்தா பரவாயில்ல, பன்னியும் சேர்த்து கட்டி கிடக்கு, ரொம்ப தாங்க முடியல, என்னால தூங்க முடியல அப்படின்னு இருக்காரு. உடனே நம்ம திராவிட ராஜராஜ சோழன் என்ன பண்ணிருக்காரு, நான் படுத்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு சகஜம், நாங்கெல்லாம் வந்து பெரியார் வழி வந்தவங்க, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போனோடனே நம்ம திராவிட ராஜராஜ சோழன் வந்து படுத்திருக்காரு. ரொம்ப நேரமா கதவு தட்டவே இல்லை. பரவாயில்லையே, இவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்கு, ஆடு பண்ணி இருந்தாலும் நம்ம திராவிட ராஜராஜ சோழன் அங்கேயே படுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிம்மதியா தூங்கி இருந்திருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு மாட்டை கூட காணும், ஒரு ஆட்டை கூட காணும், ஒரு பண்ணிய கூட காணும், எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட திருட்டு புத்தி இவங்களுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, இப்ப செந்தில் பாலாஜி கதையை எடுப்போம். 11 மணிக்கு திமுக ஆட்சிக்கு வந்துட்டா 11:30 மணிக்கு மண்ணல்லாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சாதாரணமாலாம் சொல்லல. ஏன்னா அங்க மணல் அள்ளி பிழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அந்த குடும்பத்தோட ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அள்ளி விடப்பட்ட வாக்குறுதி, பொய் வாக்குறுதி தான் அது. இதோட இன்னொரு பக்கத்தை நம்ம போனோம் அப்படின்னா, ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர், நல்ல பேரை ஞாபகம் வச்சுங்க. அதிமுக ஆட்சியில இருந்தப்ப இந்த ராஜ்குமாரை வச்சு மணல் அல்றதுக்கு எதிராக கேஸ் போட்டவரும் செந்தில் பாலாஜி தான். இந்த ராஜ்குமார் சாதாரண நபர் அப்படிங்கிறவர் கிடையாது. வெண்ணெய்மலை அப்படிங்கிற பகுதியில திமுகவோட பூத் பொறுப்பாளராக இருந்தாரு செந்தில் பாலாஜி. இவரை வச்சுதான் கேஸே போட்டாரு. அதிமுக ஆட்சியில எவனும் மண் அள்ள கூடாதுன்னு கேஸ் போட்டதும் செந்தில் பாலாஜி தான். வந்தா மண் அள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்களை அழிச்சதும் செந்தில் பாலாஜி தான். இந்த ராஜ்குமார் தான் வேலாயுதம் பாளையத்துல ஒரு பேக்கரி திறந்தாரு. இந்த பேக்கரியை திறந்து வச்சவர் செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாம உதயநிதி கரூர் வந்தப்ப இந்த பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போய் உதயநிதி அங்க டீ சாப்பிட வச்சு வீடியோ ஷூட்டிங் எடுத்ததும் செந்தில் பாலாஜி. இந்த ராஜ்குமாரை வச்சு கேஸும் போட்டுட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா மண்ணல்லான்னு சொல்லி அந்த 5000 குடும்பத்து ஓட்டு 15000 ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சுட்டு அவங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டதும் செந்தில் பாலாஜி தான். எதுக்காக இதை நாம இப்ப சொல்றோம் அப்படின்னா, இந்த வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில்ல இந்த இனாமிட பிரச்சனை அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். செந்தில் பாலாஜி அதுல வலுவா சிக்க போறார். அதை பத்தி நாம அடுத்த வீடியோல விரிவா பேசுவோம். இந்த மேட்டரை எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, கரூர்ல 41 பேர் இப்ப மரணம் அடைஞ்சாங்கல்ல, மொத்த மக்களும் பழிய செந்தில் பாலாஜி மேலதான் போடுறாங்க. சிபிஐ விசாரணை அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். மக்கள் நினைக்கிறது இந்த ஆளு செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நம்புறாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இந்த மணல் பிரச்சனை எல்லாம் வெளியே வந்து செந்தில் பாலாஜி டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு. அதனாலதான் இங்கே இருந்து தம்பி எங்க இருந்து ஓட்டம் பிடிச்சார் 5 கட்சி அமாவாசைன்னா கவுண்டம்பாளையம் போலான்னு ஓட்டம் பிடிச்சார். இப்ப அங்கேயும் ஆப்பு சொருகப்பட்டுருச்சு. ஏன்னா ஏற்கனவே கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவா 10 ஆண்டுகள் இருந்த ஆறுகுட்டி அதிமுகவில இருந்து விலகி திமுகவுக்கு போனார் இல்லையா. எனக்கு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தான் அவர் திமுகவுல சேர்ந்திருக்காரு. இப்ப ஆறுகுட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால செந்தில் பாலாஜிக்கு கவுண்டம்பாளையத்திலையும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஆறுகுட்டிக்கு வாக்கு கொடுத்தது செந்தில் பாலாஜி இல்ல, மு.க. ஸ்டாலின். அப்ப ஸ்டாலினோட வாக்குறுதியை தாண்டி நம்ம எங்கத்த சீட்டு கேட்கறது, திரும்ப கரூர்ல நின்னா நாசமா போயிடுவோம் அப்படிங்கிற மன உளைச்சல்ல தொகுதி தேடி அலைகிறார் செந்தில் பாலாஜி. கரூர்ல நின்னா டெபாசிட் காலி அப்படிங்கிறது தான் கள நிலவரம். இப்ப பி.ஆர். கவாய் அவர்களோட விவகாரத்துக்கு வருவோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் அவர்கள் தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டுல ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னாரு. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதான். ஏன்னா தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா அவங்க கல்வி மறுக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் இதை கொடுத்தாரு. ஆனா அம்பேத்கரே என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு 20 வருஷத்துக்கு தான், அதை பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னாங்க. ஆனா இங்க உள்ள அரசியல் கட்சிகள் அந்த மக்களோட ஓட்டுக்காக இடஒதுக்கீடு இன்னும் வடை சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பி.ஆர். கவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 100 தலித் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒடுக்கப்பட்டவர்கள். இதுல ஒரு 50% பேர் அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி பெரிய பெரிய அரசு ஊழியர்களா, அதிகாரிகளா, நல்ல செல்வந்தர்களா மாறிட்டாங்க.
அவங்களுக்கு இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்கறது தப்பு, அதுல ரிவ்யூ பண்ணணும், அதுல ஒரு கிரிமிலேயர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 100 தலித் இருக்காங்க அப்படின்னா 50 பேர் ஏற்கனவே முன்னுக்கு வந்துட்டாங்க. அவங்கள இந்த இடஒதுக்கீடு உள்ள கொண்டு வந்தா மீதி இருக்கிற 50 பேருக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது சரியான வாதம். இதை நான் 3 வருஷமா பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு IAS படிச்ச தலித் ஒருத்தர் இருப்பாங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற தலித் ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு IAS படிச்ச தலித்தோட பையனுக்கு கிடைக்கிற அதே இடஒதுக்கீடு இந்த மாடு மேய்க்கிறவரோட பையனுக்கும் கிடைச்சா இதுல என்ன சமூக நீதி இருக்கு? இதுதான் சமூக அநீதி அப்படிங்கிறது தான் இந்த PR கவாய் அவர்களோட பேச்சோட சாராம்சம். இது சரிதான். ஏன்னா நாம பார்த்திருக்கோம், நான் BMW கார்ல வந்து தன்னோட பிள்ளைகளை கல்லூரியிலயோ பள்ளியிலயோ இறக்கி விட்டு போயிருக்கிற தலித்துகளையும் பார்த்திருக்கேன். சைக்கிளுக்கு கூட வழி இல்லாம நடந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பீஸ் கட்ட கூட வழி இல்லாத பிராமண பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கேன். இங்க வசதிக்கு தகுந்தார் போல், அவர்களோட வாழ்க்கை தரத்துக்கு தகுந்தார் போல் ஒரு கிரிமிலேயரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு PR கவாய் அவர்கள் சொல்லியிருக்கார். இது ரொம்ப உண்மையிலேயே ஒரு நல்ல முன்னெடுப்பு. பட் திருமாவளவன் மாதிரியான நபர்கள் இப்ப எப்படி சொல்றது, ஒரு இருதலை கொல்லி எறும்பா எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ஏன்னா இதே PR கவாய் அவர்கள் மீது கடந்த மாதம் செருப்பு வீசப்பட்ட போது அவருக்கு சப்போர்ட்டா போய் நின்னது, போராட்டம் பண்ணது, இந்த ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட விவகாரம் எல்லாமே நடந்துச்சு. விசிகால பார்த்திருப்பீங்க. இப்ப அதே PR கவாய் அவர்களே, அவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். வேற யாராவதா இருந்தா நேரம் உச்ச குடிமை மன்றமா உச்ச நீதிமன்றமா அப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க. சொந்த சமூகத்துக்காரரே சொல்லிட்டாரு அப்படிங்கறதால திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியாம. இந்த கிரிமிலேயர், இந்த இடஒதுக்கீடு ரிவ்யூ தேவையா அப்படின்னா 100% தேவை. ஏன்னா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில முன்னுக்கு வந்தவர்களால இன்னும் முன்னுக்கு வராதவர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும் அப்படின்னா PR கவாய் அவர்களோட கருத்துக்களை நிச்சயமா பரிசீலனை செய்யணும். செய்வாங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம்.